Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலை கொடுத்ததுக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம். இந்த ஜெப கூடிய ஏற்படுத்துறதுக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. 2 பேரும் 3 பேரும் நாமத்தினால் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நான் உங்கள் மத்தியில இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இம்மானுவேலாக எங்கள் மத்தியில வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதை ஆசீர்வதித்து நீங்க எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே கொடா கொடை ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். எங்கள் நித்திய கன்மலையே ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவர்களுக்கு கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பிதாவே ஸ்தோத்திரம். இரக்கத்தின் பிதாவே ஸ்தோத்திரம். ஆதியில் இருந்த வார்த்தையே ஸ்தோத்திரம். தேவனோடு இருந்த வார்த்தையே ஸ்தோத்திரம். தேவனாய் இருந்த வார்த்தையே ஸ்தோத்திரம். மாம்சமான வார்த்தையே ஸ்தோத்திரம். எங்களோட வாசம் பண்ணிய வார்த்தையானவரே ஸ்தோத்திரம். கொடா கொடை ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இந்த கண்மலையானவரே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. சுராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
என்றென்றும் அவருக்கே ஆராதனை. அவர் ஆராதனைக்கு தகுதியானவர், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். எவ்வளவு நாம் துதித்தாலும் போதவே போதாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய செய்தி, என் தேவன் எனக்கு அடைக்கலமும் என் பலனும் என் துணையும் ஆனவர். சங்கீதம் 46:1. என் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் துணையும் ஆனவர். அதாவது உதாரணமா இந்த பகுதியில் வந்து 3 காரியங்கள் சொல்றது இல்லையா? அடைக்கலம், பலன், துணை. நமக்கு தெரியும், கடவுள் தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். இந்த இதில் சங்கீதக்காரர் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு சத்தியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் என் பலன் கொடுக்கிறாரு, அதுக்காக ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்றேன், அவர்தான் என் பலன். ஏதோ ஒரு பலன் கொடுக்கல, அவர்தான் என் பலன். ஏதோ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அவர்தான் என் பாதுகாப்பு, என் அடைக்கலம். ஏதோ எனக்கு உதவி செய்யறாரு, அவர்தான் எனக்கு உதவி. இன்னைக்கு இந்த செய்தி, இந்த நாட்கள்ல, இந்த லாக்டவுன் பீரியட்ல கொடுக்குற செய்தி எல்லாமே வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதிகளை நான் மீண்டும் நினைப்பூட்டுகிறேன். நமக்கு எல்லாம் தெரியும், அருமையான சத்தியங்கள். இந்த சத்தியங்கள் எல்லாம் மேலே கொண்டு வர்றேன். இன்னைக்கு மேலே இருக்குது உலகப்புறமானவன்னா பேட் நியூஸ். அங்க அந்த பிரச்சனை, இந்த தெருவில் பிரச்சனை, நம்ம தெருவில் பிரச்சனை, அந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை, இந்த பேட் நியூஸ் நிறைய வருது. அப்ப நம்மகிட்ட உள்ள குட் நியூஸ் உள்ள போயிருது. நான் என்ன ஃபோக்கஸ் பண்றேன்னா, நமக்கு உள்ள சத்தியங்க, நமக்கு தெரிஞ்ச சத்தியங்க, நம்ம பிடிச்சிருக்கிற விசுவாச வார்த்தைகளை மீண்டும் மேலே கொண்டு வரணும். சங்கீதக்காரனுடைய அனுபவம் அதை இப்படியே சொல்லலாம், என் அடைக்கலம், அவர்தாமே என் அடைக்கலம், அவர்தாமே என் பலன், அவர்தாமே எனக்கு உதவி. He himself is my protection. He himself is my strength. He himself is my help. Praise God. முதல் காரியம் பார்க்கிறோம், அடைக்கலம். சங்கீதக்காரன் அவருடைய அனுபவத்தை சொல்றான். He is sharing his experience. He is sharing his testimony. நம்ம சொல்லுவோம்ல, என்னுடைய சாட்சியை சொல்வேன், நான் இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு வியாதி இருந்துச்சு, நான் சுகமானேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய சாட்சியை ஒரு இடத்துல தாவீது சொல்றத கேட்கலாம். 2 சாமுவேல் 22 1 முதல் 3 வசனங்கள். ரொம்ப பிரமாதமான வார்த்தைகள். 2 சாமுவேல் 22 1 முதல் 3 வசனங்கள். இந்த பகுதிக்கு முன்னாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். எந்த கான்டெக்ஸ்ட்ல தன்னுடைய சாட்சியை ஆண்டவருக்கு துதியாக அவன் சப்மிட் பண்றான். பரிசுத்த ஆவியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். தாவீதுக்கு தன்னுடைய எல்லா சத்துருக்களிலிருந்து விடுதலை பெற்ற போது, எல்லா சத்துருக்கள், சத்ருனா பொதுவா ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன நினைக்கலாம், ஏத்து வீட்டுக்காரன், ஆபீஸ்ல அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கவன், இப்படி we think of human beings. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுன்னா, சத்ருனாலே நமக்கு எதிராக உள்ள சூழ்நிலை, நமக்கு எதிராக உள்ள சூழ்நிலை, ஒரு வேளை அது வியாதியா இருக்கலாம், ஒரு டிசீஸ், பிசிக்கல் ஷார்ட் கம்மிங், ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட், அல்லாட்டி குடும்பத்தில் உள்ள லேக் ஆஃப் பீஸ், இதுதான் நமக்கு சத்ரு. எல்லா சத்ருக்கும் விடுதலை ஆக்கிய போது தாவீது பாடிய புகழ், எல்லா சத்ருக்கும் சவுலின் கைக்கும் தப்புவித்தார். இங்க வந்து சவுல்ன்றது என்னன்னா ஹியூஜ் எனிமி, சேட்டன், ஹியூஜ் எனிமி, பெரிய சக்தி, உலகத்தின் அதிபதி சொல்றோம்ல, பெரிய அதிபதி. சவுலின் கைக்கு விடுவித்த போது
தாவீது இந்த வார்த்தையில் சொல்லி கர்த்தரை துதித்தான். தாவீது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் சொல்றது, கர்த்தர் என் கண்மலை, மை ராக். இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப நம்ம கண்மலை என்ற வார்த்தை ரொம்ப யூஸ் பண்றது இல்லை. பாருன்னு சொன்னால் கரெக்டா புரியுமான்னு தெரியல. என் கண்மலை, ராக், என் கோட்டை, என் ஃபோர்ட்ரஸ். திண்டுக்கலுக்கு யாரெல்லாம் போயிருந்தீங்களோ அதில் பார்த்துக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபோர்ட்ரஸ்னா என்ன? நம்ம டெல்லி போயிருக்கலாம், ரெட் ஃபோர்ட் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஓகே. இன்கேஸ் நமக்கு ரெடியாக ஞாபகம்னா நம்ம பக்கத்தில் உள்ள திண்டுக்கல், அந்த திண்டுக்கல்லே ஒரு உயரமான இடம்னா அந்த ஃபோர்ட்ரஸ். கர்த்தர் என் ஃபோர்ட்ரஸ், இஸ் மை ஃபோர்ட்ரஸ், என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர். இந்த இரட்சகர் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா மை ரிடீமர், என்னை விடுவிக்கிறவர். கர்த்தர் என் கண்மலை, என்னுடைய கோட்டை, என்னை விடுவிக்கிறவர். என் மை மை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்த இடம். அவருடைய வார்த்தையில் அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்பை, அவருடைய அனுபவத்தை அப்படியே உள்ளுக்கு கொண்டாராம். கர்த்தர் அவனை எப்படி பாதுகாத்தார்? கர்த்தர் தான் அவருடைய பாதுகாப்பு, கர்த்தர் தான் அவருடைய கண்மலை, கர்த்தர் தான் அவருடைய கோட்டை, கர்த்தர் தான் அவனை விடுதலை நாயக. ஒரு சின்ன அனுபவம், பல அனுபவங்கள் கடந்து சென்று பாதுகாப்போடு இருந்து இப்போ ராஜாவா இருக்காரு. ராஜா இருக்க பழையதெல்லாம் சொல்றாரு. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் 1 சாமுவேல் 24 அதிகாரம், 1 சாமுவேல் 24 அதிகாரம். தாவீது ராஜாவாகல, வாலிபன். சவுல் தாவீதை காலி பண்ணணும், கொல்லணுட்டு பயங்கரமா முயற்சி, விடாமுயற்சி. இப்ப இந்த இடத்துல இன்னொரு இன்சிடென்ட். ராஜாவுக்கு கேள்விப்படுறாரு, இந்த தாவீது அவனுடைய ஜனங்களோட என்கேதி என்ற இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாரப்பாரியா இருக்கும், ஒரு குகைக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிருக்காரு, மலைக்குள்ள, கண்மலைக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறார். இந்த தாவீதை பார்த்து பிடித்து நான் கொல்லணும். சவுல் ராஜா வர்றார், 3000 பேரோட, தெரிந்து கொள்ளப்பட்டவரோட, எலைட் ஃபோர்ஸ் அப்படி சொல்லுவோம்ல, எலைட் ஆர்மி, ரொம்ப சிறப்பான, ரொம்ப பலசாலியான 3000 வீரர்களோட வர்றார். தாவீதும் அவருடைய ஆட்களும் அந்த இடங்கள்ல ஒளிஞ்சிருக்காங்க. சவுல் டு ரிலீவ் ஹிம்செல்ஃப், தாவீதும் அவருடைய ஆட்கள் ஒளிஞ்சிருக்க அதே குகைக்குள்ள வர்றார். சவுலுக்கு தெரியவே தெரியாது தாவீது ஆட்கள் இங்க இருக்காங்கட்டு. சவுல் அங்க இருக்கும்போது தாவீது சவுலை காலி பண்றதுக்கு, கொல்றதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு. தாவீதோட கூட சொல்றாங்க, தாவீதே, கர்த்தர் இந்த சத்ருவை உன் கையில ஒப்பு கொடுக்கும் நேரம் வந்துருச்சு, போடு போடு. Praise God. தாவீது சொன்னாரு, ஐயோ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மீது நான் கையை போட மாட்டேன். கூட சொன்னாங்க பொழுது, எங்களை விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, he restrained others, யாரும் ஒன்னும் செய்யாங்க. தாவீது போய் சவுல் ராஜாவுடைய ஒரு ஷால்ல ஒரு பகுதி கட் பண்ணார். பாருங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தாரு. ஷாலை கட் பண்றது சவுலுக்கு தெரியாது. அப்ப எவ்வளவு கூர்மையான பட்டயத்தை வச்சிருந்தார். ஷால் ஒரு ட்ரெஸ், ஒரு பகுதி, அந்த ட்ரெஸ்ஸோட பகுதி அறுக்கிறது கூட தெரியல. அப்ப எவ்வளவு கூர்மையான ஒரு பட்டயத்தை வச்சிருந்தாரு. எவ்வளவு கூர்மையான பட்டயம் இருந்தாலும் அது சவுல் உணராதபடிக்கு இருக்கணும்னா எவ்வளவு திறமசாலியை இந்த தாவீது. He had everything going for him. தாவீது என்ன நினைச்சதா, எல்லாவற்றையும் முற்றிலுமாக எந்த விதமான மிஸ்டேக் இல்லாம 100க்கு 100 செய்திருக்க முடியும். ஆனா செய்யல.
சவுல் வெளியே வந்துட்டார். என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. தான் எப்படிப்பட்ட சூழலுக்குள்ள போய் இருந்தாரு தெரியாது. வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு தாவீது சொல்றாரு, சவுல் ராஜாவே, இந்தாங்க உங்க ஷாலுடைய ஒரு பகுதி. அப்பதான் ராஜாவுக்கு புரியுது. ராஜா சொல்றாரு, தாவீதே, தாவீத ஆசீர்வதிக்காரு. இப்ப சவுல் ராஜா ஆசீர்வதித்து திரும்பி போகிறார். இது எதை குறிக்குது? இது எதை குறிக்குது? Praise God. நம்ம பல நாட்கள் இந்த பகுதியை வாசித்திருக்கோம். நிறைய பேருக்கு இந்த கதை தெரியும். இந்த கதை தெரியும். இது எதை குறிக்குது? இது சவுலுடைய தாவீதுடைய நிச்சயத்தை, ஃபெய்த்தை, விசுவாசத்தை குறிக்குது. கர்த்தர் என் கண்மலை, கர்த்தர் என் அடைக்கலம், அவர் என்னை பாதுகாக்கிறாரு. இன்னைக்கு பாதுகாப்பாரு, நாளைக்கும் பாதுகாப்பார். இன்னைக்கு விட்டா போச்சு, நாளைக்கு என்னை கொன்றுவான்ல. என்னையா இன்னைக்கு காப்பாத்தினவர், நேத்தினை காப்பாத்தினாரு, இன்னைக்கு என்னை காப்பாத்துவாரு, நாளைக்கு எனக்கு காப்பாத்துவாரு. நேத்து எனக்கு அடைக்கலம், இன்னைக்கு எனக்கு அடைக்கலம், நாளைக்கும் என்றென்றைக்கும் அவர் அடைக்கலாம். அதான் faith. வாயால புகழ்ந்து பாடிட்டு செயல்ல ஒண்ணுமே செய்யல, அல்ல எதிரா செஞ்சா ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தரின் கண்பலையும் என் கோட்டையும் என் அனுகூலமான துணையுமானவர் விரும்ப சொன்னார். டயலாக் அது. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல 3000 பேரோட ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு எதிரி சவுலுக்கு, தாவீது ஃபோக்கஸ். அந்த பிரச்சனை அவன் கைக்குள்ள சிக்குது, அவன் சிக்குது. ஆனா அந்த ஆப்போசிட் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஃபெய்த் ஒரு பக்கம். இல்ல, சூழல் அல்ல, கர்த்தர் என் அடைக்கலம். நேற்று எனக்கு அடைக்கலம், இன்னைக்கு எனக்கு அடைக்கலம், நாளைக்கு எனக்கு அடைக்கலம். பிரியமானவர்களே, இதேதான் நானும் நீங்களும் சொல்லும். கர்த்தர் என்னைய அன்னைக்கு பாதுகாத்தார். உங்க வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலை உங்களை, உங்க குடும்பத்தை பாதுகாத்திருக்காரு. ஒருவேளை நினைச்சுக்கலாம், அதோட முடிஞ்சு போச்சு, எனக்கு இதோட இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை ஆகி போச்சு, இந்த பிரச்சனை போகாது, இந்த சிக்கல் நானும் என் குடும்பம் மீள முடியாது. பல இன்ஸ்டன்சஸ், அது ஒரு டிசிஷன், ராங் டிசிஷனாக இருக்கலாம், ஒரு தோல்வியாக இருக்கலாம், குடும்பத்தில் உறவுகளில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், சுக பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு உங்களை விடுவித்தார், உங்களுக்கு அடைக்கலம். அன்னைக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னீங்க. இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது, மனசுல ஒரு நெருக்கம். ஐயோ இங்க அது, ஐயோ அங்க அது, நெருக்கம். இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் என் அடைக்கலம், என் அடைக்கலம். அந்த என்ற வார்த்தையை எத்தனை ரவுண்டு போட முடியுமோ அத்தனை ரவுண்டு மனசுக்குள்ள போடுங்க. கர்த்தர் என் அடைக்கலம், He is my rock. தாவீது சொன்னா, நான் ஒரு குகைக்குள்ள இருந்தேன்ல, அந்த குகை தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த கண்மலை, கர்த்தர் என் கண்மலை, என் அடைக்கலம். Praise God. கர்த்தர் நல்லவர். இந்த அனுபவத்தை தான் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை முழுவதுமே சொல்றாங்க. நீங்க ஒரு டைம் இருக்கும்போது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வாசிப்பாருங்க. பிரமாதமா இருக்கும். ஆண்டவரை எப்படி தாவீது புகழ்கிறார், அடைக்கலம். அவர் திருப்பி சொல்ற, அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, கண்மலை கண்மலை, ராக் ராக் ராக். பிரைஸ் காட். அது சொல்றது, நான் நம்பி இருக்கிற துருகம். இங்கிலீஷ்ல திருப்பி ராக் தான் வரும். என் கேடகம், அவர்தான் எனக்கு டிஃபென்ஸ், அவர்தான் எனக்கு டிஃபென்ஸ். என்னை பாதுகாக்கிற கண்மலை, என் இரட்சணிய கொம்பு. இந்த வார்த்தை மை ஹார்ட் ஆஃப் சால்வேஷன், என் இரட்சணிய கொம்பு அப்படின்ட்டு இயேசு பிறப்பதற்கு 750 வருஷம் முன்னாடி சொன்னார். இதே வார்த்தை தான் சகரியா தன்னுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்ட சொல்றாரு. எங்களுக்கு ஒரு
ஹார்ன் ஆஃப் சால்வேஷன், ரட்சணிய கொம்பு நீ ஏற்படுத்தினீங்க. ஆண்டவர் புகழ்ந்து பண்றாரு இயேசு கிறிஸ்துவ விடுதலை நாயகன். தாவீது சொல்றாரு, என் விடுதலை நாயகன் இரட்சகர் வருகிறார், அவர் என்னுடைய இரட்சகர், மை ராக். அவர் என்னை எல்லா வல்லடிக்கும் நீக்கி காக்கிறவர். வல்லடிக்கு, எல்லா பயங்கரத்துக்கும், எல்லா அகோரத்துக்கும், எல்லா வயலன்ஸுக்கும் என்னை எல்லா வல்லடிக்கும் காக்கிறவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, வல்லடிக்கு என்னை காக்கிறவர், வல்லடிக்கு என்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு, கர்த்தர் என் அடைக்கலமும் என் பலனும். பலன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலன். அன்னைக்கு சொன்ன அட்வைஸ், அன்னைக்கு சொன்ன காட் இன்ஸ்பயர்டு விஸ்டம் இன்னைக்கு நமக்கு அப்ளிகபிள். என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறோம்? டு ஐ என்ஜாய் திஸ் டேஸ்? அன்னைக்கு நெகேமியா காலத்துல ஒரு நெருக்கம், அப்பதான் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை, லாக்டவுன். இந்த லாக்டவுன் பீரியடை என்ஜாய் பண்றோமா? நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் லாக்டவுனை என்ஜாய் பண்ண முடியுமா? என்ன கேள்வி கேட்கறீங்க? நான் சுயத்தில் கேட்கல, பைபிள் சொல்லுது. நெகேமியா சொன்னாரு, நெருக்கமான சூழ்நிலை சொன்னாரு, மக்களை துக்கப்படைய நேரத்தில் சொன்னாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, அதான் உங்க வேலை. என்ஜாய் திஸ் மோமெண்ட். நீங்க அங்க போகல, இங்க போக முடியல, இந்த நேரத்தில் என்ன பண்ணும்? ஆண்டவரோட இன்னும் அதிகமான நெருக்கம், அதிகமான நேரம். This is the time where you have to read your Bible in a totally different way. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, எந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாம. முந்தின பார்ப்போம், கடிகாரத்தை பார்ப்போம், 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் பைபிள் வாசி முடிக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், பிள்ளைங்க ஸ்கூல் போகணும், அவர் போகணும், இது போகணும், சம்திங். நோ ப்ரோக்ராம் நவ். 24 மணி நேரம் உங்க at your disposal. Read and enjoy your Bible. முந்தி 1/2 மணி நேரம்னா நீ 1 மணி நேரம் வாசிங்க, முந்தி 1 மணி நேரம்னா நீ இப்ப 2 மணி நேரம் வாசிங்க. வாசிக்கிற விதத்தை டிஃபரெண்டா வாசிங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்ல. ஆண்டவரே, நான் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட பேசணும் ஐயா, ஒவ்வொரு சென்டென்ஸா வாசிங்க. ஒரு சென்டென்ஸ் மூவ் பண்ணாதீங்க, அந்த சென்டென்ஸ் அர்த்தம் வரும்போது இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன இதன் மூலமா என்னோட பேசுறாரு, பேச துவங்கிட்டாருன்னா அந்த இடத்துக்குள்ள அப்படியே உள்ளுக்கு போங்க, தங்க சுரங்க. என்ஜாய், ப்ரே, பிரைஸ், சிங். ஹல்லேலூயா. மிச்சம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய நேரம் உங்ககிட்ட இருக்கு. உதவினா நீ பணத்தினா உதவி செய்யணும் மட்டுமல்ல, யூ கேன் ஸ்பீக் டு சம்படி. யாரோ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், கொரோனா வைரஸ் இருக்கலாம், அவங்களுக்கு பேசுங்க, ஜஸ்ட் ஆறுதல். இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் கொடுத்தேன், இப்ப நான் பேசுறேங்க, டைம் கொடுத்துருக்கேன் ஆண்டவர். முந்திருந்த காட்டில் கொஞ்சம் காசு கொஞ்சம் நிறைய இருக்கு, ஏன்னா நிறைய செலவுல ஆகல, பஸ்ஸுக்கு போறோம், அந்த காசு இந்த காசு, பெட்ரோல் ஊத்துற செலவுல இல்ல, கொஞ்சம் காசு இருக்கு. யாருக்கா கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் பணத்தை கொடுக்க கூட நேரம் இருக்கு. என்ஜாய், see life in a different perspective. Hallelujah, praise God. என்னுடைய அனுபவம் தான். நான் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் 1 மாசம் இருந்தேன். மெடிக்கல் ரெல் பலவி என்னோட லைஃப் கீழே போயிட்டே இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மேல போயிட்டே இருந்துச்சு. ஐ வாஸ் என்ஜாயிங். நானும் வைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு நிச்சயம், கர்த்தர் எங்களுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய பலன். ஹல்லேலூயா. நாங்க அப்பவே எங்க வாழ்க்கையில் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடக்குது, ஆண்டவர் எப்படி எங்க என்கரேஜ் பண்றாரு, அந்தந்த நேரத்தில் நோட்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா we know we are going to live as a family together. We know that we are going to share every encouragement with many others. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார்.
இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னால் ஒரு பகுதியும் வாசிருக்கோம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மீது தங்கும்படி என் பலவீனம் குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் பலன் என் மீது தங்கும்படி, God's power will dwell on me. Hallelujah. இதுதான் தாவீது சொல்றாரு. கர்த்தரின் அடைக்கலம் என் பலன். அந்த இங்க பவுல் சொல்றாரு, அந்த படியே நான் பலவீனமாய் இருக்கும் போது பலனுள்ளராய் இருக்கிறேன். இந்த கடைசி சொன்ன வார்த்தையை நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலனுள்ளாய் இருக்கிறேன். என்ன அர்த்தம்? அந்த கான்பிடன்ஸ், அந்த நிச்சயம் வந்துருச்சே. ஹல்லேலூயா, வந்துருச்சே. கர்த்தருடைய பலன், கிறிஸ்துவுடைய பலன் என் மீது தரித்து இருக்கிறது. மூன்றாவது பாயிண்ட், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இதை பல விதமா சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ரைட் டைம் ரைட் ஹெல்ப். ஆமென் சொல்லுங்க. ரைட் டைம் ரைட் ஹெல்ப். ஏற்ற நேரத்தில் ஏற்ற உதவி. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். மத்தேயு 14 நேத்து பார்த்தோம். புயல் கப்பல் அங்கேயும் அசைஞ்சு ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் கரெக்டான இது வரார். ஏற்ற காலத்தில் ஏற்ற உதவி. ஹல்லேலூயா. அதே மாதிரி எனக்கு இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆப்ரேஷனுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. வேற சான்ஸே இல்லை அவர் பிழைக்கிறதுனா ஏபிசிடி இதுல எல்லாம் பிழைச்சிருக்கணும். ஒன்றும் நடக்கலை. அதனால ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷனோட ரிசல்ட் அவங்களுக்கே தெரியாது. இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காமா, ஆப்ரேஷன் தியேட்டர் உயிரோடு வருவாரா வராதா, இந்த சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்து முதல் நாள் ஃபியூ டேஸ் சண்டே, அடுத்த வாரத்தில் மண்டேல ஆன்வர்ட்ஸ் எனி டைம் ஆப்ரேஷன் நடக்கலாம். அந்த சண்டே எனக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்து எனக்கு உயிரை கொடுத்தார். ஏற்ற காலத்தில் ஏற்ற உதவி. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். இந்த நெருக்கமான காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் உணர வேண்டியது, கர்த்தர் என் அடைக்கலம். என்னோடு சேர்ந்து சொல்றீங்களா? கர்த்தர் என் அடைக்கலம், என் பலன். கர்த்தர் என் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவானவர். திருப்பி சொல்வோம், கர்த்தர் என் அடைக்கலம், என் பலன், என் ஆபத்து காலத்தில் என் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆண்டவரே, ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. என் அடைக்கலமே, என் கண்மலையே, என் பலனாய கர்த்தாவே, எனக்கு ஏற்ற வேளையில ஏற்ற உதவிய செய்கிறவரே, என் அனுகூலமான துணையும் ஆனவரே. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது 91 சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். ரேணுகா வாசிக்கிறாங்க, நான் திருப்பி சொல்றேன். ஏன் திருப்பி சொல்றேன்னா, ரேணுகா வாசித்த பிறகு நீங்களும் என்னோடு சேர்ந்து திருப்பி சொல்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வாயால, ஏன் வாயால நான் அறிக்கை பண்ணணும், உங்க வாயால நீ அறிக்கை பண்ணணும். சத்தமா சொல்றீங்களோ மெதுவா சொல்றீங்களோ இது உங்க ஆப்ஷன். ஆனா தயவு செய்து நீங்க அறிக்கை செய்யும் மாதிரி உன் அன்போட கேட்டுக்கொள்றேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும்
பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 உன் பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்க உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பூசா வந்திருக்கா சொல்றேன். இப்ப சொல்ல போறோம். தொடர்ந்து என்னோட நீங்க சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என்னுடைய மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ இந்தியாவிலிருந்து விரட்டுகிறோம். In the name of Jesus. கொரோனா வைரஸ உலகத்திலிருந்து விரட்டுகிறோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. நாம் இப்பொழுது 3 ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக மிஸ்ஸஸ் தியோடர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான ஆண்டவரே ஜெப கொடுகைக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீ செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பேற்பட்ட இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி 1.5 வருட காலமாக ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீர் ஆம் என்றும் பதில் அளித்துக் கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி சுவாமி. தகப்பனே, இந்த பயங்கரமான பேண்டமிக் டைம்ல கர்த்தாவே ஆண்டவரே ஆக்சிஜன் குறைவுபாடு சுவாமி, தகப்பனே மருந்து மாத்திரை இல்லாத ஒரு சூழ்நிலை கர்த்தாவே ஆண்டவரே, எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே பெட் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே சுவாமி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பி அநேக நாடுகள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நீர் ஆண்டவரே கிரியை செய்து கொண்டே இருக்கிறீர் அப்பா. அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பறந்து காக்கும் பட்சியை போல நீர் ஆண்டவரே இந்த தேசத்தை பாதுகாக்கிறீரே அப்பா. உமக்கு 1 கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஜெப சேனையாக நாங்கள் எழும்பி ஜெபிக்க எங்களுக்கு ஜெபாவை ஊற்றிக்கொண்டே இருக்கிறீரே. நன்றி என்று துதிக்கிறோம் சுவாமி. இது எங்களால் ஆனது அல்ல கர்த்தாவே, இது உம்முடைய கிருபை சுவாமி. அதற்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே தேவனின் அடைக்கலம் பேலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று அப்பா நீர் ஆண்டவரே இந்த நாளிலும் வசனங்கள் மூலமாக எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர் கர்த்தாவே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தாவே. எங்கள் குழுக்களிலும் இருந்து கர்த்தாவே அநேகரை நீர் மீட்டெடுத்தீர் சுவாமி. அருமையான ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே இந்த கோர கொரோனா வைரஸிலிருந்து நீர் மீட்டு அவர்களும் ஆண்டவரை துதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரே கர்த்தாவே ஜெப வேளையிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் சுவாமி. இந்த உலக பேண்டமிக் ஆண்டவரே சுவாமி முக்கியமாக இந்தியாவை குறிவைத்துக் கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் ஆண்டவரே எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. எல்லா ஜெபங்களும் வந்து கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே இஸ்ரவேல் கூட ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. சர்வ சேனையாக வந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடாக்கொடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்தில் இருக்க மக்கள் சுவாமி அதிகாரிகள் பட்சபாதமோடு காணப்படுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே தமிழ்நாட்டுக்கு குறைவாகவே ஆண்டவரே கர்த்தாவே சலுகைகள் இருந்தாலும் தேவன் ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொண்டே நீர் பட்சபாதம் இல்லாத தேவன் சுவாமி. நீர் எங்களுக்கு இறங்கி கர்த்தாவே நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் தருவீர் சுவாமி. எங்களுக்கு ஒத்தாசை நீர் கொடுப்பீர் அப்பா. நாங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்தும் இடத்துல மன்றாடுகிறோம். நீர் ஆண்டவரை எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்கும்படியாக கர்த்தர் அனுகரணை செய்து எங்களை நீர் சந்தோஷப்படுத்த போகிறீர். நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரம் கர்த்தாவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எங்களுடைய பலனா இருக்கும் கர்த்தாவே. நாங்கள் உங்களுக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம் சுவாமி. எங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அழுகின் ஜெபத்தை கேட்டீர்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஜெப கூடியை ஆண்டவரே ஏற்படுத்துற அருமையான சகோதரனுக்காக ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே சகோதரி சுரேஷ் சகோதரனுக்காக ஆண்டவரே, ரேணுகா சகோதரிக்காக நன்றி நன்றி என்று ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குழுவில் எல்லாரையும் நீர் ஆசீர்வதி, பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆம் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் நினைத்துமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அடுத்த ஜெப குறிப்புக்காக திரு வில்ஃபிரட் சஃபயர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற எங்கள் பெரிய தேவனே, நிச்சயமற்ற இந்த கால சூழ்நிலையில் நீர் எங்களை கரம் பற்றி வழி நடத்தி நல்ல சுக நல்ல பலன் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைய தினத்திலும் கூட இந்த கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்தில் மிக மோசமாக பரவி வருவதாக நாங்கள் செய்தியில் பார்க்கிறோம் அப்பா. அரசு அதிகாரிகளும் அமைச்சு இயந்திரங்களும் இதற்காக பல வகையில் போராடி வருகிறார்கள் சார். அவர்களால் கொடுக்கப்பட்ட ஞானத்தோடு கூட செயல்படும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மக்களை காத்து வெளியில் கொண்டு வரும் நீர் கிருபை செய்தார். மத்திய அரசு, மாநில அரசு, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அந்த ஈகோ எல்லாம் விட்டுவிட்டு மக்கள் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட கிருபை செய்தது. என்ன செய்வது ஏது செய்வது என தேய்த்திருக்கும் நேரங்களில் உமது பிரசன்னத்தை கொடுத்து வழி நடத்தியார்கள். ஒவ்வொரு அடியையும் இதற்காக கவர்மெண்ட் எடுத்து வைக்கும் பொழுது அடுத்த அடியை நீர் காண்பித்து கொடுத்தார்கள் சார். விசேஷமாக தமிழ்நாட்டின் ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கிறதப்பா. அவர்களுக்கு உமது விசேஷ ஆசீர்வாதத்தை தந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மேலெழும்பி வர நீர் கிருபை செய்திருக்கும் சுவாமி. நிதி பற்றாக்குறையோ வேற எந்த விதமான பிரச்சனைகளோ அவர்களை அமிழ்த்து போடாத வண்ணம் இந்த கொடிய வைரஸை எதிர்த்து போராட நீர் கிருபை செய்திருக்கும். திருச்சபைகள், ஊழிய ஸ்தாபனங்கள், வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த அனைவரும் கவர்மெண்டோடு கைகோர்த்து செயல்பட இந்த கொடுந்துயர் காலத்திலிருந்து ஜெயம் பெற்று வெளியில் வர கிருபை செய்யலும் அப்பா. உமது விசேஷ பாதுகாப்பையும் பலனையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்து நீ வழி நடத்தும் சுவாமி. அரசு உதவிகள் குறித்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று சேரும். அதற்கான குறிப்பிட்ட துறை அதிகாரிகள் சுத்த இதயத்தோடு கூட பணி செய்யும் நீர் கிருபை செய்யணும் சுவாமி. வேண்டிய உதவிகள், மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் தேவைக்கு மிகுதியாக அரசுக்கு கிடைக்க நீங்க கிருபை செய்தப்பா. நானே பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பண்ண தேவன் நீரே திருவுளம் பற்றி வழிநடத்தேன். விரைவில் இந்த சூழ்நிலைகள் மாறி உலக மக்கள் யாவரும் சுபிட்சமான நிலையை அடைய மகிழ்ச்சியான வாழ்வை மேற்கொள்ள நீர் கிருபை செய்தோம் சாமி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த ஜெப வேளையுமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாண்டவரே, எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம், எங்கள் அடைக்கலம் எல்லாம் நீர்தானப்பா. உண்மையே நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் தருவதற்காக கோடா கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் திருமதி ஷீலா செல்வகுமார் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கும் எங்கள் பரம தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் போற்றுகிறோம். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர் தகப்பனே. இதோ ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு மாலை பொழுதிலே கர்த்தாவே, ஒரு சிறு குழுவாக ஆண்டவரே உமது பாதப்படியிலே அமர்ந்து உமது சிங்காசனத்தை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவரே, உண்மையே நாங்கள் நோக்கி ஜெபிக்க நீர் இந்த அருமையான ஒரு ஜெப வேலையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஜெப பொழிவில் ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் மறுபடியுமாக ஆண்டவரை நாங்கள் கூக்குரலிடுகிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி அபயமிடுகிறோம் ராஜா. இதோ இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த பேண்டமிக் டைம்ல கர்த்தாவே, பொது ஜனங்களுக்காகவும் நீ சிருஷ்டித்த மக்களுக்காக ஆண்டவரே உமது பாதப்படியிலே வருகிறோம் ராஜா. ஆம்பிதாவே, எத்தனையோ
மக்கள் ஆண்டவரே தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். இந்த பேண்டமிக் டைம்ல ஆண்டவரே எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் கூட இருக்கிறார்கள் தகப்பனே. எல்லா ஞானத்துக்கும் அறிவுக்கும் ஊற்று நீர் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. பொது ஜனங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், பொறுப்பை தாரும். எப்படி இந்த டைம்ல நடந்து கொள்ள வேண்டியது என்பதை நீதாமே கற்று தாரும் ஆவியானவரே. அவர்களுக்கு சொல்லி கொடும் தகப்பனே. அவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள கிருபை தாரும் தகப்பனே. இந்த வேளையிலும் தகப்பனே, டாக்டர்ஸ், நர்சஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக உமது பாதப்படியிலே வருகிறோம். ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்காக உமது பாதப்படியிலே வருகிறோம். எங்களுடைய ஹெல்த் செக்ரட்டரி, ஹெல்த் மினிஸ்டர் எல்லாருக்காக உமது பாதப்படியிலே வருகிறோம் கர்த்தாவே. பிதாவே, நீரே இறங்கும். நீரே அவர்களது கண்மலையாக இரும், கோட்டையாக இரும் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்த பொழுதிலும் கர்த்தாவே ஆண்டவரே, அவர்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல், தங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காமல் களத்தில் இறங்கி வேலை செய்கிறார்களே தகப்பனே. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும், ப்ரொடெக்ஷனை தாரும் தகப்பனே. அவருடைய சோர்வு, இன்னும் ஆண்டவரே அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தாவே நீரே அவர்களது கரம் பிடித்து கர்த்தாவே ஆண்டவரே காக்கிற தெய்வமாக இருந்து நீர் அவர்களை காத்தரல வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இம்மட்டும் காத்தீர் ஆண்டவரே. இம்மட்டும் எத்தனையோ டாக்டர்ஸ் வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து இதோ வேக்சின்ஸ் கண்டுபிடிக்க செய்து ஆண்டவரே எவ்வளவோ ஞானத்தை நான் நிரப்பி வருகிறேன் கர்த்தாவே உமது மக்களை. அதற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கூட இரும் தாப்பனே. நீர் என்றும் அரசாளுகிற தெய்வமா இருப்பதற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இதோ இந்த அருமையான இந்த ஜெப கூடியை அமைத்து கொடுத்திருக்கிற பிரதர் ஜான்சன், சிஸ்டர் ரேணு ஜான்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமக்கு. அவர்களுக்காக ஆண்டவரே இதோ தொடர்ந்து ஆண்டவரே சாமி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். மினிஸ்ட்ரியை நீதாமே விரிவாக்கி கொள்ளும். இன்னும் அநேக மக்கள் ஆண்டவரே சுவாமி இந்த கூடிகளை சேர்ந்து ஜெபிக்க நீதாமே கிருபை செய்தரலும். எல்லா ஆசீர்வாதங்களாலும் கிருபைகளாலும் அவர்களை நீதாமே நிரப்பியறலும் தகப்பனே. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜபக்கூடிகை ஆண்டவரே ஒரு ரிஃப்ரெஷிங் ஸ்பிரிட்டோட ஆண்டவரே புதுப்பித்ததுக்காக, மறுரூபமாக்கி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆண்டவரே மறுபடியும் நீங்க நிலப்படுத்தியதற்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அநேக மக்களை புதுசாக நீங்க கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த ஜப கூடுதல் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். நாங்கள் கூடி ஆண்டவரே இந்த தேசத்துக்காக ஜபிக்க, ஆண்டவரே இந்த மக்களுக்காக ஜபிக்க நீங்க ஏற்படுத்தின கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த ஜபக்குடிகள் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். பராமரிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே பயமின்மை பயத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்க தான் எங்க அடைக்கலம், எங்கள் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் சுவாமி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமா இருப்பான். நீங்க தான் எங்களை அடைக்கலாம் சுவாமி. யெகோவா ராஃபா, எங்கள் பரிகாரியாகிய கர்த்தாவே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது கரத்தில் இருந்து சுவாமி உடைய சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே எங்கள் மேல பாய்ந்து கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அதே சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே இந்த நோயினால தடுமாறி கொண்டிருக்கு, தத்தடித்து கொண்டு ஆண்டவரே எங்க போவோம் என்ன செய்வோம் என்று அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல பாயட்டும் ஆண்டவரே. இந்தியாவின் மேல அது பிரவாகிக்கட்டும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஜனங்கள் ரொம்ப இன்னசென்ட் பீப்புள் ஆண்டவரே, பக்தி உள்ள ஜனங்கள் ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்காங்க. பக்தி உள்ளவரை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். வசனத்தின் படிக்க சுவாமி ஆண்டவரே இந்த ஜனங்களை கடாட்சிங்க, ரட்சிங்க ஆண்டவரே. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் செட்டை நிழல வந்து அடைய எங்களுக்கு தெரியும் சுவாமி. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி. வலது இயக்கம் இடது இயக்கம் வித்தியாசம் தெரியாத மக்கள் நான் பரிதைக்க மாட்டேனோ. நினிவே மக்களை பத்தி நீங்க சொன்ன தேவன் அல்லவா, பரிதபிக்கிற தேவன் சுவாமி. இந்தியா மேல இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க. இரக்கம் தேவை சுவாமி, மர்சி தேவை ஆண்டவர். உம்முடைய இரக்கம் எங்களுக்கு தேவை சுவாமி.
ஆண்டவரே, அதுபோல இந்த ஜெப கூடுகையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் விசேஷ விதமாக பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடைக்கலம் உள்ள செட்டை, பாதுகாப்புள்ள இந்த செட்டைக்குள்ள வந்து நாங்கள் அடைக்கலமாக வருகிறோம், ஓடி வருகிறோம். செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவே, சிறகுகளால் மூடிக்கொள்கிற தேவனே, இந்த சிறகுகளால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், வெளியே போய் கொளுத்த கண்ணுகளை போல வளர்ந்தீர்கள் சொல்லியிருக்கீங்க சுவாமி. இந்த 14 நாள் லாக்டவுன் முடிந்து எல்லாரும் வெளியே வந்து கொளுத்த கண்ணுகளை போல இருக்கிற செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த 14 நாட்கள்ல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சேஞ்ச் வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் எல்லாம் 400 500 400ன்னு வந்த ஆண்டவரே, இப்ப 27 28,000 இருக்கு சுவாமி. மறுபடியுமாக அது ஜீரோவுக்கு கொண்டு முடியும் சுவாமி. முழுவதுமாக இந்த கொரோனாங்கிற கிருமியை, கொரோனான்ற வைரஸை வேரோட பிடுங்க உங்களால முடியும் சுவாமி. காட்டத்திய மரத்தை வேரோட பிடுங்கி சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்றால் அது கீழ்ப்படியும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் குழுவாக குடும்பமாக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சாத்தானுக்கு எதிராக போராடுகிற ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம் சுவாமி. நீங்க அதுக்கு பரலோகத்திலிருந்து நீங்க பதில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பொல்லாப்புனக்கு நேரிடாத வாதியின் குணத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் வாசல்கள்ல நிலைக்கால்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், விலையேறப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறோம். சங்கார தூதுவன் அதை கடந்து வருவது இல்லை, இந்த வீட்டை கடந்து செல்வானாக ஆண்டவரே. சங்கார தூதனை முழுவதுமாக எடுத்து போடுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருடைய சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே உடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லாருக்கும் எவ்வளோ சரீரத்துல பிரச்சனைகள் ஆண்டவரே. எனக்கு கேன்சர்ல இருந்து பயம் கொடுத்த மகா பெரிய விடுதலைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேன்சர் எவ்வளவு பயங்கரமான நோய் ஆண்டவரே. போன ஜூலை மாசம் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே பெரிய அற்புதமாக கரத்தை நீட்டி பெண்ணை தூக்கி எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாங்க செய்த கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரே இந்த கேன்சர்னால சஃபர் பண்ற மக்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெப கொடிகளை மக்கள் ஆண்டவரே, தலையில உள்ள பிரச்சனைகள், மைக்ரேன், ஹெடேக் ஆண்டவரே, பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஆண்டவரே, வாய், கண்ணு, மூக்கு, தொண்டை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக மூக்குல அந்த கிருமிகள் வராதபடிக்கு ஆண்டவரே, மூக்குல கூட ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே. அதே போல லங்ஸ், விசேஷமாக லங்ஸ் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதை சுற்றி ரத்த கோட்டை இருப்பதாக, அக்கினி மதிலாக நீங்க இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம். அதே போல பிபி, சுகர் எல்லாருக்கும் வர வயசான காலத்துல அநேகம் பேருக்கு வருகிற நோய் ஆண்டவரே. அதுல இருந்து எல்லாத்தையும் விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. ரத்தம் சீராக ஓட, கரெக்டாக ஓட கிருபை செய்யுங்க. சுகர் நார்மலா இருக்க கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. அந்த பேங்க்ரியாஸ் கரெக்டாக வேலை செய்ய கிருபை செய்யுங்க. அசிடிட்டி, கர்ட் எல்லா பிரச்சனையும் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. கிட்னிஸ் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக கிருபை செய்யுங்க. இந்த கொரோனால ஆண்டவரே சஃபர் பண்ற மக்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அது போலவே மூட்டுகள், கால்கள், தசைகள், முதுகு தண்டுகள், தண்டு வனம் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகள் நரம்பால் இசைத்தீரே, இசைங்க ஆண்டவரே. எங்கள் வாயும துதியை சொல்லி வரும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உச்ச தலை முதல் உள்ளங்கால் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து சென்று எல்லாருக்கும் ஒரு சுகத்தை இந்த நேரத்தை தருகிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, டாக்டர்ஸ், நர்சஸ், விசேஷமா எங்க இந்த குரூப்ல இருக்கிற ஆண்டவரே அநேகம் பேருக்காக வருகிறோம் ஆண்டவரே. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுமிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுவேல் தன்ராய், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுவேல் ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேகா, டாக்டர் எஸ்தர், நர்சஸ் ஆண்டவரே, ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டாஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்வின், விமல்ராஜ் இவர்களுக்காக வருகிறோம். விசேஷத்த பாதுகாப்பு ஆண்டவரே எல்லாருக்கும் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் விசேஷமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல உற்றார் சுற்றார் நண்பர்கள், வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஜியோ, ஏஞ்சல் தர்ஷினி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சென்ட் சீலன், சொலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல், எட்வின், நவமணி,
ரெவரண்ட் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது போலவே ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக வருகிறோம். இன்று கிஃப்ட்ஸன் கீதா அபினேஷுடைய மகன் பிறந்த நாள் ஆண்டவரே, மகனை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற பாதைகள் நெய்யாய் பொழிய கிருபை செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தோஷமும் சமாதானமும் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே அவர்கள் பலனாக இருக்க கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்துல ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்களை கட்டெடுங்க சுவாமி. அநேக வருஷங்களை ஆயுசனாளோட கூட்டி கொடுங்க ஆண்டவரே. அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நேரத்தில் ஆண்டவரே ஹெலன் வின்சன் கண்களுக்காக வருகிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிரகாசமான ஒளியை தாங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற கட்டளை கொடுங்க ஆண்டவரே. மிஸ்ஸஸ் நளினிக்காக வருகிறோம் ஆண்டவரே, குடும்பத்துக்காக வருகிறோம். மிஸ்ஸஸ் டொனால்டுடைய சகோதரி ஆண்டவரே, அவங்க உடத்துல வந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு நீங்க விசேஷித்த ஆறுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிற. மூத்த சகோதரி, வயதான சகோதரி ஆண்டவரே, குடும்பத்துக்கு ஆலமரத்தை போன்ற இருந்தவர்கள் சுவாமி. நீங்க அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு ஆண்டவரே, உறவினர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் தான் சகல ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, பத்மா, லீலா, சம்பத் டயாலிசிஸ்ல இருக்கிறாங்க ஆண்டவரே. கிட்னிஸை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேன்சர்ல ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜோ, லெஸ்லி, ஆனந்த், ஜோசப், இஸ்ரேல், ஹேனா, தபித்தாள் என்ற மீனா, ஷீலா அவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பரிபூர்ண சோத்தை தாங்க, கொடிய நோய் ஆனாலும் அதுல இருந்து விடுதலை தர வல்லவர் நீர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர் ஆண்டவர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையப்பா ஆண்டவரே. ஹெலன் கீதா சிஸ்டருக்கும் மேபல் மனசை கொடுத்த அற்புத ஹார்ட் பிரபலத்துக்கு கொடுத்த அற்புத விடுதலைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ராஜ்குமாருக்கு ஏற்ற வெள்ள டிரான்ஸ்ஃபரை கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க எங்க ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருகிறீரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். செவி இங்க திறந்திருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோட நீங்க இம்மானுவேலாக யெகோவா ஷம்மாவாக இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இந்த 1 மணி நேரத்தை நீங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறீங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். ஜபத்துக்கெல்லாம் பதில் தாங்க. இந்த கொரோனா கடுமையை முழுவதுமாக எடுத்து போடும் மாலை முடிக்க நீ சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் ராஜா. கொடா கொடி ஸ்தோத்திரம். நல்ல ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம். ஜெபித்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப குடிகளை வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வாதத்தை கண்கூடாக அவர்கள் பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழும் மறவாதே. ஆமென். Thank you. Bye bye. Bye. God bless you.